கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் தியானிக்கும் அல்லவா? இந்த அற்புதமான இந்த தியானமான இந்த நேரம், கர்த்தர் நம்மை தேடி ஏன் வந்தார்? அவர் நமக்கு என்னத்தை தருகிறார்? அவர் நமக்குள்ளே எப்படி உலாவுகிறார்? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் பாருங்க. கர்த்தர் என்னை தேடி ஏன் வந்தார்? அவர் எனக்குள்ளே இருந்து அவர் எனக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார்? இப்படிலாம் நீங்கள் கேள்வி எழுப்பணும். எழும்பும் பொழுது தான் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் தேவனோடு உள்ள அந்த பரவசம் உங்களுக்குள்ளே வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உலாவுவார். தேவன் பாருங்க, அவர் வந்து வார்த்தைகளை கொடுத்தது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை திறனை மாற்ற வேண்டும் அப்படின்னு தான் வருகிறார். நீங்கள் இந்த மாதிரி இருந்து ஓட்டாண்டியாக இருக்கிறதுக்கு அவர் விருப்பம் கிடையாது. நீ செல்வந்தனாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், நீ எல்லா மக்களுக்கு கொடுக்கணும், சபைகள் கட்டணும், ஊழியத்தை தாங்கணும், இப்படி எல்லா விதமும் உன் குடும்பத்தை மேன்மையாக வைத்துக்கொள்ளணும், உன் உற்றார் உறவினர்களுக்கு நீ ஏன்ற அளவு உதவணும், இப்படி எல்லா விதத்திலும் நீ டாப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் அவருடைய விருப்பம். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், டாப்பாக இருக்குது நான் விரும்ப தாங்க செய்கிறேன், ஆனால் என்கிட்ட பணம் இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் அதுக்காக நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறேன், ஒரு டைம் பார்க்குறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஆனால் எனக்கு பணம் வரலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த பூமியில் பாருங்கள், இது இப்படி தான் எல்லாமே போயிட்டுருக்கு. எல்லா மக்களும் இப்படியுடைய எண்ணங்கள் தான் இருக்குது. ஆனால் தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையெல்லாம் நீ சந்திக்கன்னு சொல்கிறாள்ல, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் முடியும். அந்த சூழ்நிலையில் முடியும். உன்னுடைய குடும்பத்திலும் பொருளாதாரத்தில் செழித்திருப்பாய். உன் குடும்பமும் உன் வீட்டில் திராட்சை ரசம் மாவு எண்ணெய் ஒரு நாளும் குறையாது அப்படின்னு அவர் வாக்கு கொடுப்பதற்கான ஒரு வழியை வைத்திருக்கிறார். எந்த வழி? அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். என்னடா விதைப்பு அறுப்பு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். விதைப்பது என்பது என்ன? நம்முடைய ஒரு விவசாயி எப்படி தன் நிலத்தில் போடுறானோ, என்றைக்கு நிலத்தில் போட்ட உடனே அந்த வேலை செய்யுது. என்றைக்கு அவன் செல்ஃபில் வச்சுட்டு இருந்தால் வேலை செய்யாது. அவன் வந்து ஒரு வீட்டில் ஒரு விதைன்னு வச்சுருக்கு, விதை நெல்லுன்னு இருப்பாங்க ஊரில், கிராமம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். விதை நெல், அதை விதை மட்டும் அப்படியே வீட்டில் வச்சா அது எது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. அது அந்த மழை காலங்கள் அந்த டைமில் வரும்போது அவன் பூமியில் போட வேண்டியிருக்கு. போடும் பொழுது தான் அங்கே தேவன் அந்த பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். அப்படி தான் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அந்த விதைப்பருப்பை எப்படி அவர் செயல்பட்டுகிறார் என்று. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்தங்கியான சூழ்நிலை இருக்கலாம். ஏதோ நீங்கள் சொல்லலாம், நான் கஷ்டப்பட்ட ஃபேமிலி, அப்படி இப்படி என்னால் முடியாதுங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லவே செய்யாதுங்க. ஏனென்றால் இந்த மாதிரி வார்த்தை சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளம் வந்து என்ன செய்கிறதா அதிலே பழக்கமாகி உங்களுடைய வாழ்க்கை திறனை உங்களை முன்னேற விடாது. எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார் விதைப்பு அறுப்புங்கிறது. ஆகையால் நான் அந்த வழியில் போகிறேன். என்னிடத்தில் கொஞ்சத்தை நான் விதையாக விதைக்கப் போகிறேன். விதைக்கும் பொழுது தேவன் எனக்கு அது பல்லாயிரம் மடங்கு எனக்கு பெருக்கத்தை தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படி சொல்லி நீங்கள் விதைக்கணுங்க. பாருங்கள், சபைகளுக்கு சிலவங்க காணிக்க போடும்போது சும்மா எதை வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கு, அப்படி போடுதாங்க. அப்படி இல்லை. நீங்கள் பணத்தை கொண்டு போனது தேவனே, என்னுடைய சம்பளத்தினுடைய எல்லா சம்பளத்தையும் நீர் எனக்கு விதையாக தந்தவர். ஆகையால் உம்முடைய சாலையத்துக்கு வந்து காணிக்கை கொடுக்கிறேன் என்றால் நான் விதையாக விதைக்கிறேன். என்னுடைய சந்திப்புகள் நிறைய இருக்குது, அதையெல்லாம் எனக்கு பூர்த்தி செய்கிறவர் நீரல்லவோ என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வரும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் செய்கிற வல்லவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆக நீங்கள் எந்த அளவுக்கு பெருகணுமோ அந்த அளவு பெருக்கத்துக்கான வழியை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்புங்கிறது. அதான் தேவன் சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக வைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆகையால் உங்களுக்கு எப்படி வேணும்? நீங்கள் பெருகணுமா அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு பெருக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை விதைக்க வேண்டும். அதான் நான் மீண்டும் சொல்கிறேன், பணத்தை விதையாக எண்ணி ஒரு நோக்கத்தோடு எனக்கு தேவன் எனக்கு தரப்போகிறார், என்னுடைய அந்த எதிர்பார்ப்பு உங்கள் உள்ளத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய பலன் நீங்கள் அறிவிங்க. ஆகையால் இந்த மாதிரி கேட்கும் பொழுது, சத்தியத்தை கேட்கும் பொழுது நீங்கள் தேவனுக்காக விதைக்க வேண்டும். இந்த வார்த்தைகளுக்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி, தேவனே என்னுடைய வாழ்க்கையில் இந்த விதைப்பருப்பை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி அப்பா, உமக்கு கொடான கோடி நன்றி, என்னால் ஏண்ட உதவிகளை நான் இந்த ஊழியத்துக்கு செய்வேன்னு சொல்லி நீங்கள் செய்யணும். இப்போ நான் செய்கிற ஊழியத்தை பாருங்கள், அதன் மூலமாக எத்தனையோ பேர் பயன்பட்டுருக்காங்க, எத்தனையோ ஆட்கள், எவ்வளோ பேர். ஆகிய வார்த்தைகளை சத்தியத்தை அறிவி சத்தியம் உன்னை விடுதலையாக்கும்னு சொன்னது போல் சத்தியம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்க. வாழ்க்கையில் என்ன எப்படி வேலை செய்கிறது இது என்று நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இந்த விதைப்பருப்புங்கிறது அதான் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறது பாருங்கள் தேவன் வார்த்தை பாருங்கள், அவர் எப்படி வழி நடத்தினார் பாருங்கள். இஸ்ரேல் மக்களுக்கு பாருங்கள், ஒருவன் வந்து ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு யாராட்டு இருக்கட்டும் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். ஆனால் எதுக்கு சில தவறுகளாக செய்யறதுக்கு, உனக்கு எதிராக துன்பம் தருவதற்கு இப்படி விட்டவர்கள் உனக்கு எதிராக வருவாங்க.
ஆனால் அவர்களை அப்படி தேவன் என்ன செய்யல, 7 வழியாக உனக்கு ஓட பண்ண போவார், ஓடி போவார்கள் என்று சொல்கிறார் தேவன். உனக்கு வருவார்கள், பிரச்சனை, உனக்கு பிரச்சனை இருக்குது, அது இது செய்யறதுக்கு எல்லாம் வருவாங்க. ஆனால் தேவனுக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது, இப்படி சத்தியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்களுடைய பொருளாதாரத்தில் பின்தங்கி நீங்கள் போக மாட்டீங்க, முன்னேறி போவீங்க, நீங்கள் சத்தியத்தை அறியும் பொழுது. ஆனால் தேவன் சொல்கிற அந்த வார்த்தை பாருங்கள், உன்னை துன்புறுத்தவர்கள் வரும்பொழுது என்ன நடக்குன்னா, நீ தேவனோடு இருக்கிறாய், நீ பெருக்கத்தை விரும்புகிறாய், நீ சுகத்தை விரும்புகிறாய், நீ ஆரோக்கியத்தை விரும்புகிறாய், உனக்கு தேவையானது சந்திக்கதை நீ விரும்புகிறாய், இதெல்லாம் நீ உன்னுடைய விருப்பத்தை உன் மனதில் வைத்தவன் நீ. ஆகையால் உனக்கு எதிராக எவனாட்டு வந்தால் அவன் 7 வழியாய் போவான். ஏனென்றால் நீ கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீ கீழ்ப்படுகிறாய், கர்த்தருக்கு நீ கனம் பண்ணுகிறாய், விதைப்பு அறுப்புங்கிறதை கனம் பண்ணுகிறாய். இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகளுக்கு நீ கனம் பண்ணுவதால் உனக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் எதுவுமே பலிக்காது, எல்லாம் 7 வழியாக போவோம் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்குறாருங்க. ஆக நீங்கள் வார்த்தையை ரிசீவ் பண்ணும் பொழுது சத்தியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கிறேன், இதை நீங்கள் உள்ளத்தில் வைக்கணும். ஆம் தேவனே, இந்த விதை பருப்பை நான் என்னமான ஒரு நாள் விடமாட்டேன். இப்படி பேசுகிற இந்த சத்தியத்தை பேசுகிறவர்களுக்கு நான் ஊழியத்துக்கு ஏதாவது என்னால் ஏண்ட உதவிகளை செய்வேன் என்று சொல்லி முன் வரப்போகிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கப்பட, இன்னும் அதிகமாக சந்திக்கப்பட தேவைகள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம். அதையெல்லாம் தேவன் என்ன செய்கிற போகிறார்? 1000 மடங்கு பெருக்கத்தை உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறத விட 1000 மடங்கு பெருக்கத்தில் இருப்பீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் தேவன் தரப்போகிறார். ஆக இந்த விதைப்பு அறுப்புங்கிற அந்த பிரமாணத்தை விட்டுவிடாமல் தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் ஒன்றும் பலிக்காது. அவர் சொல்கிறார், உனக்கு முன்பாக அவங்க 7 வழியாக ஓடுவாங்க, அதெல்லாம் உன் மேலே வந்து பலிக்கே பலிக்காது. யாராவது உன்னை எதிர்த்து வராங்க, உனக்கு எதிராக புறப்பட்டு அவதூற பேசுகிறாங்க, இதெல்லாம் பேசுகிறவங்க பாருங்கள், உன்னை அதெல்லாம் நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆகிய தேவனை பற்றி கொள்ளுங்கள், சோர்ந்து போகாது. விதை பருப்புங்கிற விட்டு போவாங்கள். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாச்சு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.